11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி 1.3 8வது கணக்கு பார்க்கிறோம். 1/2 cos x - 1 என்ற சார்பின் வீச்சகத்தை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பை f of x ன்னு எடுக்கலாம். f of x = 1/2 cos x - 1 என்க. வீச்சகம் அப்படிங்கிறது f of xக்கு என்ன மதிப்பு கிடைக்குது அப்படிங்கிறத எழுதணும். xக்கு என்ன மதிப்புகள் கொடுக்குறப்ப f of xன் மதிப்புகள் என்னங்கிறத தான் நம்ம வீச்சகத்தின் மதிப்பாக அமையும். இதில் எக்ஸுக்கு என்ன மதிப்பு, எக்ஸில் இருக்கக்கூடிய அதாவது சார்பகத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு 1/2 cos x - 1. இதில் டினாமினேட்டர் மதிப்பு அந்த சார்பை நம்ம எழுதிக்கணும். சார்பானது எந்த மதிப்பில் வரையறுக்கப்படுது அப்படின்னு கொடுக்குறப்ப டினாமினேட்டரில் cos x இருக்கிறதுனால cos xன் வீச்சு மதிப்பானது -1லிருந்து +1 என்ற இடைவெளியில் அமையும். எனவே -1 ≤ cos x ≤ 1ன்னு கொடுக்கலாம். டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய உறுப்பை அப்படியே கொண்டு வர அப்படிங்கிறப்ப cos x ஆனது 2ஆல் பெருக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த சமன்பாடு முழுமையும் ஒரு 2ஆல் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 1 × 2 - 2 ≤ 2 cos x ≤ 1 × 2 2. அதே போல் 2 cos x ஓட 1 என்பது கழிக்கப்பட்டு இருக்கு. அப்போ இதில் அனைத்து மதிப்புகளையும் 1 கழிச்சிட்டோம் அப்படின்னா -2 - 1 ≤ 2 cos x - 1 ≤ 2 -2 -1 எனும் பொழுது மதிப்பு -3 ≤ 2 cos x - 1 ≤ 2 -1 1. மொத்த மதிப்புகளுக்கு தலைகீழ் காணலாம். ஏன்னா 1/2 cos x - 1 அப்படிங்கிறதுனால சார்பு f of x நம்ம இந்த இடத்துல கொண்டு வரோம். அந்த f of x கொண்டு வரதுக்காக தலைகீழ் காண்றப்ப இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். அதாவது லெஸ்தனாக இருக்கிறது கிரேட்டர்னும் கிரேட்டர்னா இருந்ததுன்னா லெஸ்தனாகவும் மாறுபடும். இப்போ 1/-3க்கு தலைகீழிங்கிறப்ப 1/-3 லெஸ்தனார் ஈக்குவல் டு என்பது கிரேட்டர்னார் ஈக்குவல் டுன்னு ஆகும். 1/2 cos x - 1 கிரேட்டர்னார் ஈக்குவல் டு 1/1 அப்படின்னு ஒரு தலைகீழ் எடுக்கிறப்ப 1/-3 -1/3 எடுக்கலாம். கிரேட்டர்னார் ஈக்குவல் டு 1/2 cos x - 1 என்பது சார்பு f of x ஆகும். f of xன்னு பிரதியிடுறோம். 1/1 மதிப்பு 1. இப்போ இதன் வீச்சகம் மதிப்பானது பார்க்குறப்ப 2 இடைவெளியாக இதை எடுத்துக்கலாம். f of xன் மிகப்பெரிய மதிப்பு, அதாவது 2 மதிப்புகளாக பிரித்து எழுதுறப்ப -1/3 கிரேட்டர்னார் ஈக்குவல் டு f of x ஒரு மதிப்பு. அதே போல் f of x கிரேட்டர்னார் ஈக்குவல் டு 1 என உள்ளது. f of xன் அதிகபட்ச மதிப்பு -1/3ன்னா குறைந்தபட்ச மதிப்பு எது வரைக்கும் வரும்னா −∞வாக இருக்கும். எனவே இந்த முதல் இன்இக்வாலிட்டிக்கு -∞, அதிகபட்ச மதிப்பு -1/3 இப்படி கொடுக்கலாம். அடுத்த மதிப்புன்னு பார்க்குறப்ப குறைந்தபட்ச மதிப்பானது +1. f of xன் அதிகபட்ச மதிப்பு எது வரைக்கும் போகும்னா ∞, +∞ வரைக்கும் போச்சுன்னா குறைந்தபட்ச மதிப்பு 1, அதிகபட்ச மதிப்பு ∞. கிரேட்டர்னார் ஈக்குவல் டு இருக்கிறதுனால எண்களுக்கு முன்னே க்ளோஸ்டு பிராக்கெட் கொடுப்போம். இன்ஃபினிட்டி -∞ +∞ எது வந்தாலும் அந்த இடத்துல நம்ம என்ன கொடுப்போம்னா ஓப்பன் பிராக்கெட் தான் கொடுப்போம். இன்ஃபினிட்டி ஆட் ஆகாது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எண்களோட முடிஞ்சது. எனவே இந்த 2 மதிப்புகளையும் இணைக்கிறோம் அப்படின்னா வீச்சகத்தின் மதிப்பானது therefore வீச்சகம் -∞, -1/3 யூனியன் க்ளோஸ்டு பிராக்கெட் 1, ∞ என்பது தேவையான வீச்சக மதிப்பாகும். தேங்க்யூ.